இந்த வீடியோவில் மாசி மாதத்து பலன் நான் சொல்லியிருக்கேன். சாதாரண பலன் இல்லை, முக்கியமான பலன்கள். உங்களுக்கு என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, பணம் வருமா வராதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, தொழிலில் முன்னேற்ற முடியுமா முடியாதா, கல்யாணம் தடைப்பட்டின் போது நடக்குமா நடக்காதா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா, இது மாதிரி விற்கலாம். முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முத்தாய்ப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே விஷயம் இருக்குது, அதுக்குண்டான பரிகாரமும் இருக்குது. எல்லாமே சொல்லியிருக்கேன், நல்லாவும் சொல்லியிருக்கேன், நீங்கள் பயன்பெறும் வகையில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இதை பார்த்து அதன்படி நடந்துங்க, வெற்றி நிச்சயம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் மாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். மாசி மாதம் என்றாலே சிவனுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி என்ற அந்த விரத நாள் இந்த மாசி மாதத்தில் தான் வருகிறது. அது வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே மிதுனத்திலே குரு பகவான் இருக்கிறார், சிம்மராசியிலே கேது பகவான் இருக்கிறார், அதே போன்று தனுசு ராசியிலே சந்திரன், மகர ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார், கும்பராசியிலே சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கும் நிலையை வைத்து இந்த பொது பலனை பார்ப்போம். பொதுவாக பார்க்கும் பொழுது மக்களுக்கு எல்லோருமே எல்லாமே கிடைக்கும். சிவன் அருளால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அடுத்தபடியாக மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். அவர்களுக்கு தேடி போய் அலைந்த விஷயங்கள் தேடி வந்து கிடைத்திடும் மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் நிறைய திருமணங்கள் நடைபெறும். ஆலயங்களிலே திருமணம் நடைபெறும், தெய்வ திருமணங்கள் நடைபெறும். அது இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெற்று மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அது நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்திலே போராடி வெற்றி பெறுவார்கள், கஷ்டப்பட்டு வெற்றி பெறுவார்கள், உழைப்பால் உயர்ந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட மாதமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானே ஒரு வாய் பிட்டுக்காக மண் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவரும் உழைத்துதான் அந்த அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டார். அந்த வகையிலே உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க. உண்மை, நேர்மை, சத்தியம், நீதி தவறாதவர்கள் செழிப்புடன் விளங்குவார்கள், எல்லா நலனும் பெற்று வாழ்வார்கள். இப்படி தான் சொல்லப்படுகிறது. பொய் பேசுபவர்கள், வஞ்சக குணம் கொண்டவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், இவர்கள் எல்லோருமே அதற்குரிய தண்டனை அனுபவித்து அதனுடைய பலனை அனுபவித்து கஷ்டப்படுவார்கள். மகா சிவராத்திரி அன்று அதுக்கு அடுத்த நாளிலிருந்தே குளிர் குறைய ஆரம்பித்துவிடும். முக்கிய பிரமுகர்கள், ஒரு விஐபின்னு சொல்கிறோம் இல்லையா, விஐபி சொல்லலாம், விவிஐபி சொல்லலாம். இவர்கள் எல்லோருக்குமே அவர்கள் நெறி தவறாமல் நடப்பார்களானால் அவர்களுக்கும் பட்டம், பதவி, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். நோய் நொடிகள் அறவே அகன்றுவிடும். மக்கள் நல்ல ஒரு மேன்மையான பலனை அனுபவிப்பார்கள், சந்தோஷமான மனநிலையில் இருப்பார்கள் என்று சொல்லி 12 ராசிகளுக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாத பலன் தான் சொல்ல போகிறேன். மாசி மாத பலனை ரொம்ப கவனமாக கேட்கணும். ஏன்னாக்கா மாசி மாதத்தில் தான் சிவபெருமான் எல்லா உயிருக்கும் படி அழுக்கிறார்ல. அப்பேற்பட்ட அந்த சிவபெருமானுடைய மகா சிவராத்திரி என்ற நாள் வருது. அப்போது எல்லோருக்குமே நன்மையை தரக்கூடிய மாதிரி தானே சொல்கிறோம். அதுதானே உண்மை. அப்போ நீங்கள் கேட்டுங்க, மேசராசிக்காரனுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் விட்டு இடம் போவீங்க. அது தொழில் மூலமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உத்தியோகத்துலேருந்து கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முக்கியமான உறவுகள், பெரும்பாலும் தாய் தந்தை உறவு தானே முக்கியம்னு சொல்லுவாங்க. அதில் தந்தையார் உறவுகள், அவங்களாம் உங்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், அப்படி தான் பணம் கேட்க போகிறாங்க. கேட்குறது மட்டும் இல்லை, அவங்க உதவியும் செஞ்சுருவாங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. மேசராசிக்கு இந்த மாசி மாதத்தில் எல்லாமே நடக்க போகுது. அது ஏன்னு தெரியுமா? பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, அனைத்து வகை லாபங்களையும் கொடுக்கும் தானே அது.
முக்கியமாக சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி பகவான் திருக்கணிதமாக மாறிட்டா கூட இப்போது வாக்கிய பிரகாரம் இன்னும் மாறாமல் தானே இருக்கார். திருநள்ளாறில் இன்னும் அதுக்குண்டான சனி பயிற்சி விழா நடத்தலை தானே. அப்போ உண்மை தானே. அப்படி எடுத்துக்கிட்டால் இந்த 5 கிரகங்களுமே 11ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு எல்லா வகையான லாபத்தையும் கொடுக்க போகுது. சூரியன் தந்தை வழி உறவு பலப்படும், அரசாங்கத்தில் பலன் கிடைக்கும். சுக்கிரன் மனைவி மூலிமா லாபங்கள் கிடைக்கும், மனைவி வழி உறவு மூலிமா தகுந்த உதவிகள் கிடைக்கும். அப்புறம் என்ன சொல்லணும் உங்களுக்கு, புதன் இருக்கார்ல, புதன் தான் மாமன், தாய்மாமா உறவு. அப்போது எல்லா உறவுமே உங்களுக்கு உதவி தானே பண்ண போகுது. அப்போ அப்படி சொல்லிடலாமே, எல்லா நட்பும் உறவும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படி சொல்லிடலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சந்தோஷப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது. இது நடக்கணுமே அப்படி தானே சந்தேகப்படுறீங்க. கண்டிப்பாக நடக்கும். கிரகங்கள் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக தான் செய்வாங்க, நம்ம தான் மாற்றி செய்வோம். புரிஞ்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேசராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான ஒரு பய உணர்வும் இருக்கும், தயக்கமும் இருக்கும். இதில் இறங்கலாமா வேண்டாமா, போகலாமா போகக்கூடாதா, இப்படிலாம் குழப்பத்தில் இருப்பீங்க. எதை பற்றியுமே குழம்ப வேணாம். நான் தான் உங்களை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறையே வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு. அது கவனமாக பார்த்துங்க. பயணங்களில் நிறைய போயிட்டு வருவீங்க. அப்படி போனால் ஒரு பயணம், இப்படி வந்தால் ஒரு பயணம், ஃபுல்லாகவே ட்ராவலாகவே இருக்க போகிறீங்களே. அப்போ ரெஸ்ட்டு கிடைக்காதுல்ல. அப்போ உடம்பையும் பார்த்துக்கணும் கொஞ்சம். அது என்ன உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்படும். என்ன முக்கியமான திருப்பம்? அது ஒரு பயணம் மூலிமா ஏற்படும். ஒருத்தர் போய் மீட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த பயணம் கண்டிப்பாக அமையும். அவரை போய் மீட் பண்ணி வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் அவர் மூலியமாக திருப்பம் ஏற்படும். அவ்வளோதான். அதுதானே முக்கியம். ஒவ்வொருத்தராக நம்ம என்ன எதிர்பார்த்துட்டுருக்கோம். திருப்பம்னா என்ன? டேர்னிங் பாயிண்ட் அப்படி தானே சொல்கிறோம். அப்போ எல்லோரும் வாழ்க்கையிலும் எப்போது திருப்பம்? எல்லார் வாழ்க்கையிலும் திருப்பம் ஏற்படுது, என் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படலையே அப்படி தானே சொல்லிகிட்டு இருப்போம். அப்போ உங்களுக்கு ஏற்பட போகுது, அதை அனுபவிச்சுங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. உங்களுக்கு எல்லா தெய்வத்தையும் வணங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லா தெய்வத்தையும் வணங்கி வாங்க. ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு அவதார நோக்கத்தோடு உண்டானது. அப்படி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் அந்தந்த கிழமையில் அந்தந்த தெய்வங்களை வணங்கி வாங்க. பெரும்பாலும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கியிருந்தாலே ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் காலையில் முருகப்பெருமானையும் மாலையில் சிவபெருமானையும் தொடர்ந்து வணங்கிட்டு வாங்க. அவங்களுக்கு தீபம் போடுங்க. அது இல்லாமல் ஆபத்து விபத்து அப்படி மாட்டியிருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ஓடோடி போய் உதவி பண்ணுங்க. போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு வண்டி மோதி ஒருத்தர் கீழே விழுந்துறாரு, கை கால் அடிபட்டுது. பார்த்துட்டு சும்மா இருப்பீங்க? சும்மா இருக்கக்கூடாது. அதுவும் மேசராசிக்காரங்க சும்மாவே இருக்கக்கூடாது. உடனே போய் அவங்களுக்கு உதவி பண்ணால் அது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமைஞ்சிடும். அரைச்சி பண்ணி அனுப்பப்பட்டு தானே சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக நடக்கும் தானே. இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு நன்மை தானே நடக்க போகுது. அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அடுத்ததாக மேசராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும். இந்த மாசி மாதத்தில் கொஞ்சம் சொச்சம் மிச்சம்லாம் இருக்கும் இல்லையா, கடன் அடிச்சிட்டேன், கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, வட்டிலாம் கொடுத்துட்டேன், அசல் மட்டும்தான் கொடுக்கணும், இப்படி தானே சொல்லிகிட்டு இருப்பீங்க. அதையும் கொடுத்துருவீங்க. எப்படி வரும் ஏதா வரும் சொல்லவே மாட்டேன்.
உங்களுக்கு வரும், நீங்கள் அடிப்பீங்க, அப்புறம் என்ன நினைப்பீங்க, அவ்வளோதான் விஷயம். அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் மேசராசிக்காரங்க என்ன பண்ணணும் தெரியுமா? முருகப்பெருமான், விஸ்வரூப முருகப்பெருமானை தரிசனிக்கும். விஸ்வரூப முருகப்பெருமான பெரிய முருகப்பெருமானா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. காலையில் எழுந்த உடனே பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போய் அது திரையை விலக்கி முருகப்பெருமான முதல் தரிசனம் பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம். அதுதான் விஸ்வரூப தரிசனம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்குமே அது உண்டு. அது நீங்கள் மேசராசியில் பிறந்தனால முருகப்பெருமானை பண்ணணும்னு சொல்கிறேன். அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் பார்க்கல, அவர் தான் உங்களை பார்க்குறார். அப்போ என்ன நடக்கும்? அவருடைய பார்வைப்பட்டாலே எல்லாமே நடந்துடும். போதாக்குறைக்கு இப்போது முருக யுகம் தானே சொல்லிட்டு வராங்க. சமீபத்தில் ஒரு கோவிலில் முருகர் கண் திறந்தார்னு கூட சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு தானே இருக்கோம், கேள்விப்பட்டு தானே இருக்கோம். அது மாதிரி தான் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அதனால் இந்த மாசி மாதத்தில் நான் சொன்ன விஷயங்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு எல்லா பலனும் அனுபவித்து வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. அதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்ந்துட்டு வாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், சகோதர சகோதரி இருக்காங்க இல்லையா? கூட பிறந்தால் தான் சகோதர சகோதரின்னு இல்லை. உங்களுடைய பெரியப்பா பிள்ளைகள் சொல்லலாம், சித்தப்பா பிள்ளைகள் சொல்லலாம், அவங்களும் சகோதர சகோதரி தானே. அப்போது அவங்களாலேயுமே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க, இந்த உதவி கிடைச்சா நல்லா இருக்குமே. அப்போது இந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, அது அந்த மாற்றத்தை கொடுத்து, மன மாற்றத்தை கொடுத்து அவங்களே வந்து கேட்பாங்க, நீ உனக்கு இந்த வேணுமா, இந்த உதவி செய்யணுமா, நான் கண்டிப்பாக செய்யட்டுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவீங்க, ஆனால் வெளியே காட்ட மாட்டீங்க. ஓகே ஓகே அப்படி தான் சொல்ல போகிறீங்க. அதனால் இந்த மாசி மாதத்தில் இதெல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு. பொதுவாகவே இந்த முக்கியமான கிரகங்கள் எல்லாமே உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்ப்போகுது. அப்போ அதுக்காக அதை எதிர்பார்த்து மாசி மாதம் வர வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. நான் சொன்ன இந்த வழிபாடுகள், தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஆபத்து விபத்தில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு செய்கிறது மட்டுமே இல்லை. உங்களால் ரத்த தானம் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. அது இல்லாமல் உடல் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான மருந்துகள் மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாமே செய்யலாம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. யாரும் செய்யாததை செய்ய வேண்டும். அதுதான் பரிகாரத்திலே ஒரு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுது. அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே மாசி மாதம் உங்களுக்கு படி ஜோராக இருக்க போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.